சமயம் ரொம்ப, ஏன்னா நமக்கு சாயங்காலம் வரைக்கும் நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. கடைசி நாள் பிரசங்கம், அதனால் நமக்கு 1:30 மணிக்கு முடிக்கணுங்கிற கட்டாயம் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யாது, கிடையாது. அல்லேலூயா. அதனால் நமக்கு இன்றைக்கி நமக்கு நேரம் இருக்குது. ஆகையினால மிக மெதுவாக போகலாம். அல்லேலூயா. வேகமாக போக வேண்டிய கட்டாயமே நமக்கு இல்லை. பரிசுத்தவான்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. சில இடங்களில் இந்த கிரிக்கெட் விளையாடும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், செகண்ட் பேட்டிங்க்கு பிச்சு நல்லா இருக்காது. நேற்று இன்றைக்கும் செகண்ட் பேட்டிங்க்கு பிச்சு கொஞ்சம் நல்லா இல்லாமல் ஃபஸ்ட் பேட்டிங்குள்ளே பேட்டிங் பிச்சாக ஃபஸ்ட் பேட்டிங்குள்ளே சேசிங் கொஞ்சம் கஷ்டமான இது. ஆனாலும் கிருபையாக நமக்கு வெற்றியா தோல்வியாங்கிறத விட அந்த 50 ஓவர் நின்றுட்டோன்னாலே பெரிய இது. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரைக்கும் அந்த களத்தில் நின்றுட்டு ஆல் அவுட் ஆகாமல் அந்த 1 விக்கெட் 2 விக்கெட்டை பாதுகாத்து அப்படி முடிச்சுட்டா நமக்கு நல்லது. அல்லேலூயா. ஆண்டவர் சகாயிச்சு நேற்றும் அப்படி நமக்கு கர்த்தருடைய கிருபையினால் சமாளித்து இன்னிங்ஸை முடிக்க கர்த்தர் உதவி செய்தாங்க. இப்போவும் அப்படி தான் உதவி செய்தாங்க. சாயங்காலம் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நமக்கு போட்டியே இல்லாமல் விளையாடுற களம் அது ஒரு பயிற்சி ஆட்டம். காலையில் அப்படி கிடையாது, ஒரு அதாவது கடுமையான ஒரு போட்டியின் மத்தியில் நடக்கிற சம்பவம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7. சரியா? சீக்கிரம் வாசித்து, இன்றைக்கி கதையெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் நிறைய கதைகளெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்களா, வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பாங்க, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி திறந்து பூட்டுகிறவர். தலைப்பு என்னது? திறந்து பூட்டுகிறவர். ஆண்டவர் திறந்தா ஒருத்தரும் பூட்ட முடியாது, கர்த்தர் பூட்டிட்டா யாரும் திறக்க முடியாது. 7 14 குறிப்பு இருக்கு. எத்தனை குறிப்பு இருக்கு? 14 குறிப்பு இருக்கு. சரியா? 7 14 குறிப்பு என்ன செய்து இருக்குது. அதை எவ்வளவு சுருக்கமாக தியானிக்க முடியுமோ தியானிப்போம். காலையில் மேகம் வாங்கியாச்சு. அல்லேலூயா. அதனால் இனி இப்போ நம்ம திறந்து பூட்டுகிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்திருக்கிறார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் திறந்து வச்சிருந்தா ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் பூட்டிட்டா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. ஒரு தீபாவளி நேரத்தில் ஒரு மனுஷன் வியாபாரம் பண்ணிட்டு மத்தியானம் கல்லா கட்டிக்கிட்டு இருந்தானோ, பார்த்தீங்களா? கதை உடனே வந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்யுது? அப்போது கல்லா கட்டிக்கிட்டே இருந்தால் அவசரமாக பணம் எண்ணிக்கிட்டே இருந்தான். யமதூதன் பக்கத்துலேருந்து சீக்கிரமாக வா நீ கூப்பிட்டானா. அவன் சொன்னானா, ஆளை பார்க்கல. ஆளை என்ன செய்யலை, பார்க்கல. பார்க்காமலே என்ன சொன்னா, ஏயா நானே சாப்பாட்டுக்கு போகணும், நேரம் ஆகிட்டு, நீ கல்லா கட்டிட்டான். அவன் சொன்னால் எனக்கு நேரம் ஆகிட்டு, ஒன்றை கூப்பிட்டுட்டு பக்கத்து தெருவிலே ஒருத்தனை கூப்பிடணும் வாடான்னானா. அப்போ தான் எட்டி பார்த்தா யமதூதன். பார்த்தீங்களா? சில நேரங்களில் இப்படி தான் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது ஏமாற்றி சமாளித்து பிழைச்சிக்கலான்னு நினைக்கிறாங்க. இதே போல் ஒரு வீட்டில் போய் ஒருத்தனை போய் ஒரு நல்லவன், ஓரளவு நல்லவன், அவனை யமதூதன் போய் கூட போயிருக்கான். அவன் உடனே பார்த்து வசமாக சமாளிக்கிறதுக்கு வாங்க நான் வாரேன், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு காப்பி தாரேன், சுண்டல் தாரேன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் கொடுத்தான். அவன் என்ன செய்தான், கொஞ்சம் நேரம் உறங்கி என்ன செய்துட்டான், உறங்கிட்டான். உறங்குனா அவன் லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறான். அவன் லிஸ்ட்டுக்கு மேலே இவன் பேர் தான் என்ன செய்யிருக்கு, ஜெபத்துறைன்னு இருக்குன்னு வச்சுடுங்க. என்ன பேர்? ஜெபத்துறை. இவன் என்ன செய்தான், கடற்கடனி அந்த ஜெபத்துறைங்கிற பேரை அழித்து வரிசையாக பேர் இருக்குது, அந்த பேரை அழிச்சிட்டு அந்த பேரை எடுத்து எங்கே எழுதிட்டான், கடைசியில் எழுதிட்டான். அவன் யமதூதன் என்ன செய்தான், உறங்கி முழிச்சவன் சொன்னான், நீ என்ன அன்பா விசாரிச்சா, நீ என்ன செய்தா, அன்பா விசாரிச்சா, நல்ல சாப்பாடு போட்டா, காப்பி போட்டா, என் கையில் இருக்கிற லிஸ்ட்டில் முதல் லிஸ்ட்டு பேர் ஓம் பேர். ஆகையினால நான் என்ன செய்கிறேன், நீ என்ன அன்பா விசாரித்து கவனிச்சதுனால முதல் பேராக இருக்கிற ஒன்றை நான் கூட்டு போக மாட்டேன், கடைசியில் இருந்து லிஸ்ட்டை ஆரம்பிக்கிறேன். நான் லிஸ்ட்டை பார்த்தா கடைசியில் இவன் பேர் தான் இருந்துச்சு. என்ன புரிஞ்சுது இதில் இருந்து? ஒரு மனுஷனுக்கு ஷட்டரை ஆண்டவர் போட்டுட்டா அவன் தப்ப மாட்டான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? புரியலையா? நம்ம அவங்கள மாதிரி பேச முடியாது, கேட்டுறாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் நாட்டேரு காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ண போயிருக்காரு. ஐயா கொஞ்சமாவது கதையை குறைங்களேன். பிரசங்கம் பண்ண போயிருக்கா. அந்த சபையில் ஒரு ஆதாமணி ஒருத்தர் இருந்திருக்கிறான். அன்னைக்கு சிஎஸ்எம் முறைமையில் என்னென்னா, ஒரே ஒரு மாவட்டத்தில் எல்லா சபையிலையும் ஒரு தலைப்பில் தான் பிரசங்கம் என்ன செய்யும், பிரசங்க தலைப்பு ஆதாமே.
எங்கே இருக்கிறான்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த சபையில் உள்ள ஆதாம் அப்போ டேபிள் அந்த டெஸ்கெல்லாம் உண்டு, கொஞ்சம் உறங்கிட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பாசு டப்புனி உற்சாகத்தில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்டாரு. இவன் உறங்கிட்டு இருந்த ஆதாம் எழுப்பி சொன்னா, ஐயா அங்கே தான் ஐயா இருக்கிறேன். அது மாதிரி நானும் சில நேரம் கேட்பேன், யாரும் எங்களை விட்டு போயிடக்கூடாது கடைசி நாள். அல்லேலூயா. இப்போ யாரும் கண்மூடி தரிசனம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், 3ஆம் வானம் போகிறதுக்கு இன்னைக்கு இப்போ அனுமதி கிடையாது. அல்லேலூயா. திறந்து பூட்டுகிறார். என்ன செய்கிறாரு? திறந்து பூட்டுகிறார். எதை திறப்பார், எதை பூட்டுவார்? ஒரு 7 குறிப்பு திறக்கிறாருங்கிறதுக்கு முதல்ல தந்துடும், பூட்டுகிறாருக்கு 7 குறிப்பு தந்துடும். ஒரு 3-4 குறிப்பு மட்டும்தான் உங்ககிட்ட விளக்கி பேசும். அல்லேலூயா. எப்படியெல்லாம் எதெல்லாம் நல்லா பேசுறதுக்கு நல்ல கருத்து ஆண்டவர் தாராங்களோ அதை மட்டும் பேசும். ரைட்டா? அப்போ திறந்திருக்கிறது. முதலாவது வாசித்து பார்த்தா லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20லிருந்து 24 வாசித்தான். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20லிருந்து 24 வரைக்கும் வாசித்தான். போதும். அப்போ முதலாவது திறந்திருக்கு. எது திறந்திருக்குன்னா தகப்பன் வீட்டு கதவு திறந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பை எப்பவும் ஞாபகத்தில் வச்சிடுங்க. சாகு வரைக்கும் ஆண்டவராகிய இயேசுப்பாவுடைய இருதய கதவு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை மன்னிப்பாரா, எனக்கு தயவு கிடைக்குமா, நான் பரலோகத்துக்கு போவனா, நீ சந்தேகமே படாங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றத்தின் அனுபவம் இருக்குமானாலும் ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு சொல்றோம், இன்றைக்கு நம்பிக்கையோடு நீ இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதய கதவு உனக்காய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தெய்வம் இன்றைக்கு அவருடைய இருதய கதவு, அவருடைய அன்பின் கதவு உனக்காய் திறந்திருக்கிறது. மரண வரைக்கும் உன் வாழ்க்கையில் இதை நம்புவாயாக. நீ எந்த பாதாள குழியில் இருந்தாலும் அந்த குழியில் இருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல உன்னை உறுதிப்படுத்த முடியும். நீ எவ்வளவு அழுக்கோடி வந்தாலும் சரி, எவ்வளவு அருவருப்பான நிலவரத்தில் வந்தாலும் சரி, எவ்வளவு வாடையடிக்கிற நிலவரத்தில் வந்தாலும் சரி, தகப்பன் வீட்டு கதவு உனக்காய் திறந்திருக்கிறது. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காய் 1000 அடிகளை எடுத்து வச்சு ஓடி வந்து, தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து அவன் வஸ்திரங்களை மாற்றினது போல பன்றி மேய்க்கிற ஒரு மனிதன் எவ்வளவு வாடைக்குரியவனாய் இருந்திருப்பான், அவன் சரீரம் எவ்வளவு வாடையா இருந்திருக்கும், அவன் வஸ்திரம் எவ்வளவு வாடையா இருந்திருக்கும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், தவிடு கூட கிடைக்காதவன் ஓடி வந்து தொட்டார்னு எழுதிருக்கு, கட்டி பிடிச்சார். அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டில், அதாவது கழிவு பொருட்கள், மாட்டு சாணம் மற்ற சாணங்களை வச்சு கேஸ் தயாரிக்கிற ஒரு இது இருந்திருக்கு. அப்போ இவங்க குழந்தை விளையாடிட்டு இருந்திருக்கு. இப்போ நம்ம எல்பி கேஸ் எல்லாம் அப்படிதான் என்ன செய்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. அது மாதிரி அந்த வீட்டில் மாட்டு சாணம் மற்றும் உள்ள எல்லாம் போட்டு இது செய்யுது. அதில் கொஞ்சம் கேப் இருந்திருக்கு, கொஞ்சம் இடம் விஸ்தாரமாக இருந்திருக்கு. அன்னைக்கு ஒரு குழந்தை என்ன செய்துட்டு அந்த அசுத்தமான இடத்துல விழுந்த குழந்தையை தூக்குறதுக்கு பல விதத்தில் பிரயாசப்படுறாங்க, யாரும் இறங்கலை. ஆனால் தாய் வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்தாங்க, எந்த அசுத்தத்தையும் பார்க்கல, நேரா சாடி குழந்தையை தூக்கிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க படைச்ச தெய்வம் நான் எந்த நிலவரத்தில் வந்தாலும் என்ன கட்டி பிடிச்சி என்ன முத்தம் செய்வதற்கு என்ன படைச்ச தெய்வத்தின் இருதய கதவு. சமுதாயம் என்ன வெறுக்கலாம், உலகம் என்ன வெறுக்கலாம், என்ன பாவின்னு சொல்லலாம், அக்கிரமக்காரன்னு சொல்லலாம், ஆகாதவன்னு சொல்லலாம். நீ தானே உன் வாழ்க்கையை தெரிந்தெடுத்தா, நீ தானே உன் வாழ்க்கையை கெடுத்தா, ஒன்னால தானே உனக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம், நீ தானே இந்த நிலவரத்துக்கு வந்தான்னு சொல்லலாம். படைச்ச தெய்வத்தின் இருதய கதவு, படைச்ச தெய்வத்தின் இருதய கதவு, படைச்ச தெய்வத்தின் இருதய கதவை எந்த மூத்த குமாரனாலும் அடைக்க முடியாது, எந்த மூத்த குமாரனாலும் அடைக்க முடியாது. இருதய கதவு திறந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த இருதய கதவுடைய தேவன் எனக்கு தேவை. அந்த இருதயத்தில் நான் வாழ போறேன். எனக்குள்ள ஆண்டவர் வாழ்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் இந்த இருதய கதவுடைய இந்த திறந்த இருதயத்துக்குள்ளே வாழ விரும்புகிறேன். இதுவே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா.
நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. அல்லேலூயா. தேவனுக்குள் நாம் வாழ்கிறது இருக்கிறது. இப்போ இளையகுமாரன் எங்கே வாழ்கிறான்? ஆமாம், கிறிஸ்துவுக்குள் தலைப்பை போட்டு டெவலப் பண்ணிடுங்க. அல்லேலூயா. இப்போ இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. டெவலப் த பாயிண்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கே வாழ்றீங்க? எங்கே வாழ்றீங்க? ஒரு கதவு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை வீரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுமோ இந்த மாயையின் இன்பம், நாசமாக்கிடுமோ. அல்லேலூயா. அப்ப முதல் ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஒரு ஊழியக்காரங்க பூட்ட முடியாது. நல்லா வாழ்ந்துட்டு இருக்க மூத்த குமாரன் பூட்ட முடியாது. யாருக்க கதவை? தகப்பன் வீட்டு. கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சா, இந்த குறிப்பை பேசுனா, நீங்கள் எப்படின்னு தெரில, அவன் என்னைக்கு அவன் வீட்டை விட்டு போனானோ அந்நாள் முதற்கொண்டு அந்த அப்பாவுடைய கண்ணு அவன் போனத்தை சேர்த்தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. இவர் வேளை எத்தனை வருஷமா எத்தனை நாளா ஆண்டவரை விட்டு போனாலும் அவருடைய பார்வையெல்லாம் நீ எப்போ திரும்பி வருவாங்கிறது. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற மூத்த குமாரனை குறித்து அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். வெளியே போய்விட்டியே, வெளியே போய்விட்டியே. என் மகன் எவ்வளோ கஷ்டப்படுவான், என் மகன் எவ்வளோ வேதனைப்படுவா, அவன் என்ன சாப்பிட்டானோ, எப்படி இருக்கிறானோ, ஏதோ ஒரு பகுதியில் என்னை விட்டு போய்விட்டானே, ஏதோ ஒரு விருப்பத்தை முன்னுக்கு வச்சு அவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டானே. நம் பெத்த பிள்ளை, என் ரத்தத்தினால மீட்கப்பட்ட மகன், என் ரத்தத்தினால மீட்கப்பட்ட மகள் இன்னைக்கு எவ்வளோ வேதனையோடு இருக்கிறாளோ, எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறாளோ, அவள் போன இடத்துல எவ்வளவு அவளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ. என் மகன் கஷ்டம் அறியாமல் வளர்ந்தானே, அவனை கஷ்டப்படுத்தாமல் நான் பார்த்தேனே. என் மகன் என் கூட இருக்கணும்னு தானே நினச்சேன். அவன் நல்லா இருக்கணும் தானே நான் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தேன். அவன் விருப்பத்தை நிறைவேற்றது கூட அவன் சந்தோஷமா இருக்கத்தானே. ஆனால் அவன் விருப்பத்துக்கு மாறா போய் என்ன செய்தானோ, எப்படி வாழ்கிறானோ, என்ன வேதனையில் இருக்கானோ. என் மகன் செத்து போயிட்டானா, உயிரோடு இருக்கிறானா, அல்லது சாக விரும்புறானா, வாழ விரும்புறானா, அவன் என்ன செய்யறான், என்னைக்காவது ஒரு நாள் வந்துட மாட்டானா அப்படின்னு அவனுடைய இருதய கதவு திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் தூரத்தில் வந்தான். அவன் வர்றதை யாருக்கு தெரிஞ்சுன்னு தெரியாது. ஊர்க்காரருக்கு அவனுக்கு லேக தெரியாது. படைச்ச தகப்பனுக்கு, பெத்த தகப்பனுக்கு அவன் அடையாளம் தெரிஞ்சுட்டு ஓடுனா ஓடுனா. மகன் வந்த திசையை நோக்கி ஓடுறான். கட்டி பிடிச்சான், அழுதான், முத்தம் கொடுத்தான். வாட அவனை தடுக்க முடியவில்லை. அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவனை தடுக்க முடியவில்லை. அவனுடைய வஸ்திரம் அவனை தடுக்க முடியவில்லை. அவன் செயல் அவனை தடுக்க முடியவில்லை. அவனுடைய நிர்பந்தமான நிலவரம் அவனை தடுக்க முடியவில்லை. தகப்பனுடைய அன்பு வெள்ளமாய் ஓடினது. இந்த காலை ஆராதனைக்கு, இந்த கடைசி கூட்டத்துக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ திரும்பி வருகிற நாள். இன்றைக்கு உன் தகப்பனுடைய கதவு திறந்திருக்கிறது. அன்புள்ள தெய்வத்துடைய கதவு, உன்னை படைத்த தெய்வத்துடைய கதவு, உன்னை நேசித்த தெய்வத்துடைய கதவு, உனக்காய் ஜீவனை கொடுத்த தேவனுடைய கதவு உனக்காய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளாது என் வாழ்க்கையில் என்னை பார்த்து அவர்கிட்ட வந்தபோது, நீ இப்படி செய்திட்டியே, நீ என்னை பார்த்து கேட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட அதை மாற்றி அமைப்பதற்குரிய பவர் இருக்குது. ஏன் மகனே இப்படி ஆனா, ஏன் நீ இதை செய்தான்னு கேட்கலேனா, நான் என்ன செய்திருந்தாலும் என் கெட்டு போன நிலவரத்தை மாற்றுவதற்கு என் தகப்பனால முடியும். என் தகப்பனால முடியும். அவர் தான் ஆராதிக்கிற தகப்பன், அவர் தான் ஆராதிக்கிற தகப்பன், அவர் தான் என் ஆட்கொண்ட தெய்வம். அவரால முடியும், அவரால முடியும்.
ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் நடந்த சம்பவம். பிரசங்கம் எப்படி போகும்னு தெரியாது, குறிப்பு நிறைய இருக்குது. இன்றைக்கு காலை வேளையிலும் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி ஆடுவோன்னு தெரியாது. ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் நடந்த சம்பவம். ஒரு நாள் ஒரு தகப்பனார் வேலைக்கு நேரம் ஆயிட்டுனால சாப்பாடு எடுக்காமல் போயிட்டாரு. இது போல் ஒரு பொங்கல் லீவாகவே இருக்கட்டும், பிள்ளைக்கிட்ட நான் கொடுத்து விட்றேங்கிறாங்க. பையன் இது போல் ஒரு 10 வயசு பையனி வச்சிடுங்க, வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அப்படின்னு நினச்சிடுங்க, இல்லை 1 கிலோமீட்டர் நடந்து சாப்பாடு கொண்டு போனால். நிலக்கரி சுரங்கத்தில் காவலாளி இருக்கிறாரு. அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்கள பார்த்தா அந்த நிலக்கரி கருப்பு, அந்த பொடிகள்லாம் பட்டு கலர் அடையாளம் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ அந்த வாசலில் இருந்ததான அந்த செக்யூரிட்டி காவலாளி பேச்சு கொடுத்தார். என்னப்பா யார்? ஆமாம், நான் எங்கள் அப்பா பேர் ஏசுதாஸு. நீ யார்? பெஞ்சமின். எங்கே வந்திருக்கிறா? எங்கள் அப்பா நிலக்கரி இதில் வேலை செய்கிறாங்க. அப்படியா? உங்கள் அப்பா இப்போ வேலை முடிஞ்சு வருவார், பெல் அடிப்பாங்க, 12:30 மணிக்கு வேலை முடிஞ்சு வருவாங்க. நீ எப்படி உங்கள் அப்பாவை கண்டுபிடிப்பாங்க? சமயமானதுனால அவன் மிக தாழ்மையோடு எளிமையாக சொன்னான், ஐயா எனக்கு எங்கள் அப்பாவாட்ட கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன அடையாளம் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு என்ன அடையாளம் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு என்ன அடையாளம் தெரியும். உளையான சேற்றில் அடையாளம் பார்த்து தூக்குன தெய்வம், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நீ என் தாசனி தூக்குன தெய்வம். ஆமென். ஊழையிடுற பாலான நிலத்திலிருந்து நீ என் பிள்ளை நீ தூக்குன தெய்வம். அருமை சகோதரனே சகோதரியே, உன்னை தேவனுக்கு அடையாளம் தெரிய வேண்டாம், உன்னை தேடி வந்த ஆண்டவருக்கு தெரியும், தாயின் கருவுல கண்ட தெய்வத்துக்கு தெரியும். நீ உளையான சேற்றில் வாழ்ந்த போது, இந்த உலகமே உளையான சேற்றில் கிடக்கும் போது உன்னை மாத்திரம் கைப்பிடிச்சு தூக்குனாரே, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நீ என் மகனை தூக்குனாரே, அவருக்கு தெரியும் நீ யாரு, நீ யாருடைய பிள்ளை, யாருடைய சீன், நீ எங்க வாழ வேண்டிய தேவனுடைய பிள்ளைங்கிறது உனக்கு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு சின்ன சந்தர்ப்பம், மறுபடியும் ஒரு சின்ன சம்பவம். ஒரு காட்டுக்கு, இது போல் காட்டு பக்கத்தில் இல்லை, ஒரு மனுஷன் ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது கழுகு முட்டைகளை கண்டடிக்கிறான். எதை? கழுகு முட்டை. இது போல் மலைகளெல்லாம் உள்ள இடங்கள் தான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நாம் யார், நம்முடைய தகப்பன் யார். புரியுதா பிரசங்கம்? குறைஞ்சது ஒரு 14 குறிப்பு இருக்குது, அதையே சொல்லி நேரத்தை எடுக்கலை. பிரசங்கம் எப்படி போகும்னு தெரியாது. அல்லேலூயா. ஒரு 3 பாயிண்ட்ஸ் விளக்குறதுக்கு கர்த்தர் நமக்கு சமயம் தந்தால் போதும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே. அப்போது கொஞ்சம் ஒரு 2-3 முட்டையை எடுத்துகிட்டு வராரு. 2-3 நிறைய கூடுகள் இருக்குது, அதிலேருந்து முட்டை கழுகு கூடுகள் இருக்கிற மட்டும் முட்டை எடுத்து, அவருக்கு கோழி ஒன்று அடை இருக்குது. அந்த கோழி அடையில் இந்த முட்டையை வைக்கிறாரு. கோழி குஞ்சு கூட கழுகு முட்டையும் பொரிக்குது. கோழி குஞ்சுகளுக்குடையே இந்த கழுகு குஞ்சுகளும் என்ன செய்யுது, வளருது. ஒரு நாள் இந்த வீட்டெஜமான் இல்லாத ஒரு காலம், ஒரு சமயம் என்று சொல்லி கதையில் நான் உங்களுக்காக ஜோடிச்சு கொள்கிறேன். இதுபோல் மலைகள் உள்ள இடம், கோழி குஞ்சுகளெல்லாம் கூட்டு போகுது. அன்றைக்கு பார்த்து பருந்து குஞ்சுகளை சாப்பிட வருது. கோழி தன்னால் என்ற மட்டும் குஞ்சுகளை பராமரிக்க விரும்புது. மொத்தத்தில் சொன்னால் பருந்தை பார்க்குற நேரத்தில் குஞ்சுகள் எல்லாம் ஒரு மலை மேடான இடத்துல இருந்து பொத்து பொத்துன்னு விழ ஆரம்பிக்குது. அந்த நேரம் அதுகளில் மேய்ஞ்சிட்டு இருந்த எல்லா குஞ்சுகளும் ஒரு விடலை குஞ்சு, ஒரு நார்மல் சைஸுக்கு, ரொம்ப இல்லை நார்மல் சைஸுக்கு வந்துட்டு, இப்போ கழுகு குஞ்சியும் நார்மல் சைஸுக்கு வந்துட்டு, இப்போ எல்லா கோழி குஞ்சியும் எல்லாம் கீழே பொத்து பொத்துன்னு விழுது. கழுகு குஞ்சு மட்டும் மேலேருந்து விழும்போது ரெக்கை அடிச்சுது, அது கீழே விழலை, மேலே பறந்தது. அல்லேலூயா. சொந்த தகப்பன் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்கள் நாம் அனாதைகள் அல்ல, நாம் அனாதைகள் அல்ல. திரும்பி வருவதற்கு நமக்கு ஒரு தகப்பன் வீடு இருக்கிறது. நம்மை ஏற்றுக் கொள்வதற்கு திறந்த இருதயம் உள்ள 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற ஒரு தகப்பன் இருதய கதவு இருக்கிறது. என் அருமை சகோதரனே சகோதரியே, வாழ்ந்தது போதும் என்று சொல்லக்கூடிய நிலவரத்தோடு இன்றைக்கு ஆயுள் நீ இருக்கிற இடத்தை விட்டு தகப்பன் வீட்டை நோக்கி எழுந்து வா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தெய்வம். நம்பிக்கை இழக்காதுங்க, நம்பிக்கை இழந்துறாங்க, வாழ முடியாது நினைச்சிறாங்க. சீரியஸா சொன்னா எந்த நிலவரத்திலையும் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. நமக்காக எதையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து யோசித்து பார்த்தா அவருக்கு அவர் மட்டும்தான் நிகர். அல்லேலூயா. நான் இப்படி ஆயிட்டேன், இப்படி போனேன், இப்படி வந்தேன், என்னால் தான் என் வாழ்க்கை சீரழிஞ்சி, என் காதலால் என் வாழ்க்கை சீரழிஞ்சி, நான் செலக்ட் பண்ணதுனால என் வாழ்க்கை சீரழிஞ்சி, என் கொழுப்பு தான் எனக்கு. கவலைப்படாத,
என் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய ஒரு தகப்பன் வீடு இருக்கிறது. அவருடைய கதவு திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. நீ சோர்ந்து போவதற்கும் நம்பிக்கை இழந்து போவதற்கும் நீ அனாதை அல்ல. ஒரு தகப்பன் வீட்டோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஒரு தகப்பன் வீட்டோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட பிள்ளை. உனக்கென்று ஒரு தகப்பன் வீடு இருக்கிறது. அவருடைய கதவு திறந்திருக்கிறது. இந்த எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாம் உனக்காக வைக்கப்பட்ட கூட்டம். நீ ஒரு அனாதை அல்ல. பணம் இல்ல, பொருள் இல்ல, சொத்து இல்ல, எனக்கு கேட்க ஆள் இல்ல, நான் நாதி இல்லாத ஒரு நபர் என்று சொல்லி நீ உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம். நீ புறப்படுவாயாக. கர்த்தருடைய வீடு உனக்காய் திறந்திருக்கிறது. வாழ்ந்து காட்டுவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் பிறப்பிக்கப்பட்ட வஸ்து நீ. குன்றி கூனி குருவி ஒண்ணுமில்லாம வாழ்க்கையை முடிப்பதற்கு நீ ஒரு கோல குடும்பத்திலையும் கோல தகப்பனுக்கும் பிறந்தவல்ல, அண்ட சராசரங்களை சிற்றித்த தேவனுக்கு பிறந்த பிள்ளை. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சில வசனத்தை வாசித்துட்டு போவோம், சரியா? சங்கீதம் 80 26 27 வாசிங்க. சங்கீதம் 89 26 27 சீக்கிரம் வாசிங்க. அவன் என்னை நோக்கி நீரன். முதல்ல நமக்கு தேவன் யாரு? நீ எப்படி? எங்க ஊர் பாஷையில் உங்களுக்கு சொல்லட்டுமா? எல்லாரும் என்ன கொஞ்சம் பார்த்துடுங்க, சரியா? எப்படி சொல்லலாம்? எங்க ஊர் பாஷையில் சொன்னா ரைட்டா? உங்க அப்பா யார்ல? கடவுள் யார்ல? எங்க அப்பாமல. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அவன் என்னை நோக்கி முதல்ல என்ன சொல்லுவானா? கடவுள் நீ சொல்லுவானியா சொல்லியிருக்கு, தேவன் நீ சொல்லுவானியா சொல்லியிருக்கு. நம்முடைய திருத்துவ தெய்வத்தினுடைய முதலாவது ஆளத்துவத்துக்கு என்ன பேரு? என்ன பேரு? உங்களை பிறப்பித்த ஜனிப்பித்த கண்மலை. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, வறுமை வரும்போது, வேதனை வரும்போது ஒரு வார்த்தை சொல்ல, எங்க அப்பன் கடவுள் தான்டா என் அப்பன். அல்லேலூயா. ஒரு கலெக்டருக்கு மகனை ஒரு போலீஸ்கார் பிடிச்சி நிறுத்திட்டார். அவன் என்ன சொல்லுவான்? மாவட்ட ஆட்சி தலைவருக்கு மகன்டா. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பேர பையனை ஒரு காவல்துறை தடுத்து நிறுத்திட்டு, ஏயா மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு பேரே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இன்னையிலிருந்து சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. வாழ்க்கையின் போராட்டத்தை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி இப்ப நீங்க எனக்காக ஒரு கருத்து சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? ஜெபா பிரதருக்கு அப்பா தேவன். எப்படி சொல்ல போறீங்க? ஆமா, ஜெபா பிரதருக்கு கடவுள் தேவன், ஜெபா பிரதருக்கு அப்பா தேவன். சரியா? நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் அப்படி சொல்லுவீங்களா? ஜெபா பிரதருக்கு அப்பா யாரு? அடா, இப்படி சொல்லதுக்கா இவ்வளவு நேரம் சொன்னேன். உங்க பேரை சொல்லுங்க. எங்க அப்பா தேவன். என் பேரை சொல்லதுக்கு இவ்வளவுக்கு காசு செலவழிச்சு இந்த எழுப்புதல் கூட்டம் வைக்கணுமாக்க? இதுக்கு நாகர்கோயிலே வச்சிருக்கலாமே. உங்க பேரை சொல்லுங்க. ஜெபா பிரதருக்கு அப்பா தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப சொல்ல போறீங்க? என்ன பெத்த அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஆனா என்னுடைய ஒரிஜினல் தகப்பன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சம்டைம்ஸ் சில தெய்வ பிள்ளைகிட்ட ஊழியக்காரங்கள்ட்ட சொல்லுவேன், டேய் அப்பா உயிரோடு தான் இருக்கான், செத்தா போய்தான். யாரு? அல்லேலூயா. ஒரு நாள் பிரச்சனை நேரம் 1க்கு 100 நேரம் சிந்திச்சிட்டு போ. பிரச்சனை பார்த்தா திமிரும். அல்லேலூயா. ஆமா, அது சும்மா ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் நிக்காது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் வயசும் தேவையில்லை, அனுபவம் தேவையில்லை. எலிசபெத் ராணி ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கும் போது சொல்லி சேர்த்திருக்கிறாங்க. சொல்லி என்ன சொன்னாங்களா? ராணின்னு நீங்க அவளை சொல்லிடுறாங்க. எப்படி? ஆசிரியர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, அவளை நீங்க ராணின்னு சொல்லிடுறாங்க. ராணின்னு நினைச்சு நடத்தவும் செய்யாங்க. அவங்க தான் நான் எங்க போறாங்க, ராணியாக போறாங்க. ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க.
நடத்திக்கிட்டே இருக்கும்போது கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? இங்கிலாந்துல வரப்போகிற அடுத்த மகாராணி யாரு? எலிசபெத் மகாராணி எழுப்பி சொன்னாங்க, நான் தான். வாட் a life! அவங்களுக்கே அது இருக்குமானா நீ நான் எப்படிப்பட்ட ஆட்கள்? பிதாவின் நாமம் நெத்தியில் எழுதப்பட்டவர்கள், பிதாவின் நாமம் நெத்தியில் எழுதப்பட்டவர்கள். அப்ப யாருடா? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன்டா அப்ப. உங்க அப்பா யாருடா? சர்வ வல்லமை உள்ள தேவன். What a God! My father! My father God! Hallelujah! பரலோகத்துக்கு போனா நிறைய பேர் அழுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரிஜினல் அப்பாவை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா! எப்படி இருக்கும்?